வக்ஃப் என்றால் என்ன? எதற்காக இவ்வளோ பிரச்சனை? முழுமையாக பாப்போம் வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய எல்லா செயல்களும் நின்று விடுகின்றன. ஆனால் 3 விஷயங்கள் அவன் இறந்த பின்பும் அவனை சென்றடையும். 1. நிலையான தர்மம் சதகத்துல் ஜாரியா. 2. பயன்பெறும் கல்வி. 3. அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்லொழுக்கமுள்ள குழந்தை. ஆதாரம் புகாரி முஸ்லிம். வக்ஃப் எப்போது தொடங்கப்பட்டது? வக்ஃப் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது வக்ஃப் மதினாவில் கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் குபா. இது வக்ஃபின் ஆரம்பத்தை குறிக்கிறது. ஒரு நாள் உமர் இப்னு அல் கத்தாப் ரலி அவர்கள் கைபர் பகுதியில் பெற்ற நிலத்தை பற்றி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், நீ விரும்பினால் அந்த நிலத்தை நிரந்தர தானமாக்கி விடு. அதன் பயன்களை ஏழை மக்களுக்கு வழங்கலாம். ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரி ஹதீஸ் எண் 2737. உடனே உமர் ரலி அவர்கள் அந்த நிலத்தை வக்ஃப் ஆக்கினார்கள். அதாவது அந்த சொத்தை விற்க முடியாது, பரம்பரை வழியாக அனுப்ப முடியாது. ஆனால் அதன் பயன்கள் மட்டும் சமூக நலனுக்கு பயன்பட வேண்டும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, வக்ஃப் என்பது உலகம் முழுதும் இருக்குது இன்று வரை. இப்போ இந்தியாவுல என்ன பிரச்சனை பாப்போம். 1923 இந்தியாவுல 3வது சொத்து விகிதம் உள்ள மார்க்கம் முஸ்லீம் தான். தானம் நம்ம ரத்தத்துல இருக்கு. ஆனா இது நேர்மையா இல்லன்னு அப்போதைய அரசு இத ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நல்லா யோசிங்க, இதை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் அரசு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த பிரிட்டிஷ் இந்தியா. வக்ஃப் ஆக்ட் 1923 முதல் ஆக்ட். எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க? முஸ்லிம் சமூகத்தின் வக்ஃப் சொத்துகள் முறையாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் மதச்சார்பற்ற சட்ட ஒழுங்கு ஒன்றை ஏற்படுத்தவே 1923 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. நம்மகிட்ட அதிகமா தானம் செய்யப்பட்ட சொத்துகள் இருந்துச்சு. இன்னைக்கும் அதிகமா இருக்கு. எதுக்காக இந்த ஆக்ட்? சொத்துகள் முறையா கையாளமா போனதுதான். சரி, அந்த ஆக்ட் சுருக்கமா பாப்போம். இதுல என்ன கொடுமைனா, வெள்ளைக்காரன் ஆட்சி செஞ்சது 200 ஆண்டுகள், இஸ்லாமிய ஆட்சி 800 ஆண்டுகள். சுருக்கமா பாப்போம். 1923 வக்ஃப் ஆக்ட். சொத்துகளின் கணக்கெடுப்பு. 1. வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகப்பட்டது. 2. ஒவ்வொரு வக்ஃப் நிர்வாகியும் முட்டவள்ளி ஆண்டுக்கு ஒரு முறை தனது சொத்துகளின் நிலை குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும். 3. வக்ஃப் வருவாய் மற்றும் செலவுகளுக்கான கணக்குகள் பராமரிக்க வேண்டும். 4. அரசு அதிகாரிகள் இந்த கணக்குகளை சரிபார்க்கும் அதிகாரம் பெற்றனர். தணிக்கை அதிகாரம். வக்ஃப் சொத்துகளில் மோசடிகள் நடந்தால் அரசால் விசாரணை நடத்த முடியும். 5. வக்ஃப் சொத்துகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான கட்டுப்பாடுகள் நிறுவப்பட்டது. 6. அரசு நேரடியாக நிர்வாகத்தில் முடியாது, ஆனால் கண்காணிப்பு செய்ய முடியும். இத நான் சுருக்கமா சொல்லிருக்கேன். பேங்க்ல லோன் எடுக்கும் போது கையெழுத்து எதுக்கு போடுறோம்னு தெரியாம ஒரு புக்ல கையெழுத்து போடுற மாதிரி அது பெருசா இருக்கு. அதனால சுருக்கமா சொன்னேன். கொஞ்ச காலம் இந்த ஆக்ட் போச்சு. வெள்ளைக்காரன் சும்மா விடமாட்டான், சும்மா வெளுத்து வாங்குவான். 1923 வெள்ளைக்காரன் வக்ஃப் ஆக்ட் கொண்டு வந்தப்போ இன்றைய இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தோம். அவன் எங்க நிலம் இருக்குதோ அங்கதான் இந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சிச்சான். சில இடங்களில் கொண்டு வந்தான், சில இடங்களில் வெறும் திட்டம்தான். முக்கிய நோக்கம் நம்ம சொத்துகளையும் நம்ம நம்பிக்கையையும் அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் என்பதுதான். வக்ஃப் சட்டம் 1954. முக்கிய அம்சங்கள். 1. இந்த சட்டத்தின் நோக்கம் இந்தியாவிலுள்ள வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்க மற்றும் பாதுகாக்க. வக்ஃப் சொத்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் முன்வைப்பு ஆகியவற்றை தடுக்கும். வருமானத்தை மத, கல்வி மற்றும் தொண்டு பணிக்கே பயன்படுத்துவதை உறுதி செய்யும். 2. வக்ஃப் வாரியங்களின் உருவாக்கம். இந்த சட்டத்தின் கீழ் மத்திய வக்ஃப் கவுன்சில் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்டது. இந்த வாரியங்கள் வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்தல், கண்காணித்தல் மற்றும் பாதுகாத்தல் போன்ற பொறுப்புகளை ஏற்கின்றன. 3. வக்ஃப் சொத்துக்களின் மேலாண்மை. வக்ஃப் சொத்துக்களை விற்க முடியாது, மாற்ற முடியாது, தானமாக கொடுக்க முடியாது. இந்த சொத்துகளிலிருந்து வரும் வருமானம் இஸ்லாமிய சமுதாய நலனுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும். 4. வக்ஃப் சொத்துகளுக்கான பதிவு புத்தகங்களை வைத்திருக்க வேண்டும். ஆடிட்டுகள், கணக்காய்வுகள், தணிக்கைகள் நடத்த வேண்டும். முன்வைப்புகள் மற்றும் சட்டவிரோத பரிமாற்றம் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். வக்ஃப் நிர்வாகிகள் முதவல்லி தயாரிக்கும் திட்டங்களை அங்கீகரிக்க அல்லது நிராகரிக்க அதிகாரம் உள்ளது. முதவல்லியின் முட்டவாலி பங்கு வக்ஃப் அமைப்பாளர் அல்லது வக்ஃப் வாரியத்தால் நியமிக்கப்படுவர்.
வக்ஃப் சொத்துக்களின் தினசரி பராமரிப்பு மற்றும் வருமான நிர்வாகத்தை மேற்கொள்வார். சட்டத்தின் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். 6. பாதுகாப்பு விதி. வக்ஃப் சொத்துக்கள் நிரந்தரமானவை, மாற்றம் செய்ய முடியாதவை. சட்டத்திற்கு புறம்பான பயன்பாடுகள் மற்றும் ஏதேனும் முறைகேடுகள் குற்றமாகும். அரசு இந்த சொத்துகளின் தவறான நிர்வாகம் ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்க முடியும். 7. சட்டத்தின் தாக்கம். இந்தியாவிலுள்ள வக்ஃப் சொத்துகளுக்கான சட்டரீதியான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பொறுப்புணர்வு மற்றும் பராமரிப்பு அதிகரிப்பு. இஸ்லாமிய சமுதாய சொத்துக்களை நீண்ட கால நலனுக்காக பாதுகாத்தல். வங்காளம் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற சில மாநிலங்கள் 1954க்கு முன்பு சொந்த வக்ஃப் சட்டங்களை கொண்டிருந்தன. சுருக்கமாக 1954 வக்ஃப் சட்டம் ஒரு அடிப்படை சட்டமாகும். இது மாநில வக்ஃப் வாரியங்கள் மற்றும் மத்திய வக்ஃப் கவுன்சில் உருவாக்கம் மூலம் இந்தியாவில் முஸ்லிம் சமய மற்றும் அறக்கட்டளை சொத்துக்களின் ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாகம் மற்றும் மேற்பார்வைக்கான கட்டமைப்பை நிறுவியது. இந்த சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனி ஸ்டேட் வக்ஃப் போர்டு அமைப்பதற்கான ஒழுங்கு செய்யப்பட்டு 1954 பின்னாண்டுகளில் அரசு இந்த வாரியங்களை அமைத்தது. ஒவ்வொரு மாநிலத்திலும் வக்ஃப் போர்டு உருவாக்கம் நடந்தது, ஆனால் ஆண்டு மற்றும் ஆரம்ப தேதி மாநிலம்தோறும் மாறுபடும். தமிழ்நாடு வக்ஃப் போர்டு ஆரம்பித்த ஆண்டு 1961. மத்திய வக்ஃப் குழு CWC உருவாக்கம் 1954 சட்டத்தின் பிரகாரமாக 1964ஆம் ஆண்டு மத்திய வக்ஃப் குழு அமைக்கப்பட்டது. இது மாநில வக்ஃப் வாரியங்களின் SWBS செயல்பாடுகள் மற்றும் நாட்டில் உள்ள வக்ஃப்களின் நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கும் நோக்கில் அமைக்கப்பட்டது. இது மேற்பார்வை செய்யும் ஒரு அமைப்பாக செயல்பட்டது. வக்ஃப் சட்டம் 1995 முழுமையான விளக்கம். 1995 இல் முந்தைய 1954 வக்ஃப் சட்டம் ரத்து செய்யப்பட்டு ஒரு புதிய மற்றும் விரிவான சட்டமாக வக்ஃப் சட்டம் 1995 தி வக்ஃப் ஆக்ட் 1995 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கம் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கவும் அதன் நிர்வாகத்தை முறையாக நடத்தவும் உள்ளது. 1. மாநில வக்ஃப் வாரியங்கள் ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ஸ். ஒவ்வொரு மாநிலத்திலும் அல்லது ஒன்றிலே சேர்த்தும் மாநில வக்ஃப் வாரியம் அமைக்க வேண்டும். இந்த வாரியம் வக்ஃப் சொத்துகளின் பதிவு, நிர்வாகம், பாதுகாப்பு மற்றும் அதிர்வுகள் தொடர்பான வழக்குகள் நடத்த அனுமதிக்கப்படுகிறது. வாரியத்தில் முஸ்லிம் சட்டத்துறையினர், அறப்பணியாளர்கள், சமூகத் தலைவர்கள் மற்றும் அரசு நியமனர்கள் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். 2. வக்ஃப் சொத்துக்களின் பதிவு. ஒவ்வொரு வக்ஃபும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த சொத்து வக்ஃப் சொத்தாக நிரூபிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வக்ஃப் சொத்தும் வக்ஃப் நில பதிவேட்டில் இடம்பெற வேண்டும். 3. வக்ஃப் சொத்துக்களின் பாதுகாப்பு. வக்ஃப் சொத்துக்களை விற்பனை செய்யவும், காணிக்கையாக வழங்கவும், நிலக்குத்தகைக்கு விடவும் அனுமதி இல்லை. கடுமையான கட்டுப்பாடுகளுடன். ஏதேனும் வக்ஃப் சொத்துகள் தவறாக ஆக்கிரமிக்கப்பட்டால் வக்ஃப் வாரியம் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். 4. வக்ஃப் விசாரணை ஆணையர் வக்ஃப் சர்வே கமிஷனர். மாநில அரசு வக்ஃப் சொத்துக்களை கணக்கெடுக்க ஒரு விசாரணை ஆணையரை நியமிக்க வேண்டும். கணக்கெடுப்பின் பின் அந்த சொத்துகள் மாநில வக்ஃப் வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும். 5. வக்ஃப் துறை நீதிமன்றம் வக்ஃப் ட்ரைபியூனல். வழக்கங்களை சாதாரண நீதிமன்றம் அல்ல, வக்ஃப் குற்றவியல் விசாரணை மன்றம் ட்ரைபியூனல் விசாரிக்க வேண்டும். வக்ஃப் சொத்துகளுக்கு எதிரான உரிமை சிக்கல்கள், ஆக்கிரமிப்பு மற்றும் நிர்வாக குறைபாடுகள் போன்றவை இங்கு தீர்க்கப்படும். 6. மத்திய வக்ஃப் கவுன்சில் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில். மத்திய அளவில் வக்ஃப் நிர்வாகத்தின் மேற்பார்வைக்கு மத்திய வக்ஃப் கவுன்சில் செயல்படுகிறது. இது மாநில வாரியங்களுக்கு ஆலோசனையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குகிறது. 7. முஸ்லிம் சமூக நலத்திட்டங்களுக்கு ஆதரவு. வக்ஃப் சொத்துகளில் இருந்து வரும் வருமானம் மூலம் மத பள்ளிகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் நடத்த வழிகாட்டப்பட்டுள்ளது. முடிவுரை. 1995 வக்ஃப் சட்டம் என்பது இந்திய முஸ்லிம் சமூகத்தின் அறப்பணி தொண்டு சொத்துக்களை பாதுகாக்கவும் அதன் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்டமாகும். இது வக்ஃப் சொத்துக்களை தனிநபர்களிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு சட்டப்பூர்வ அடித்தளமாக செயல்படுகிறது. வக்ஃப் திருத்த சட்டம் 2024 முழுமையான விளக்கம். 1. சட்டத்தின் பெயர் மாற்றம். பழைய வக்ஃப் ஆக்ட் 1995 இப்போது தி யூனிஃபைட் வக்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பவர்மெண்ட் கெபாசிட்டி பில்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1995 என மறுபெயரிடப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் நிர்வாகம், பொது நலத்திட்டங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டை ஒருங்கிணைத்தல். 2. வக்ஃப் சொத்துகளின் பதிவு மற்றும் டிஜிட்டல் ஆவணமாக்கல். அனைத்து வக்ஃப் சொத்துகளும் மத்திய டிஜிட்டல் ரெஜிஸ்டரிலே பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த பதிவு 6 மாத காலக்கெட்டில் முடிக்க வேண்டும்.
ஆவணங்கள் இல்லாதவர்களுக்கு வக்ஃப் ட்ரைபியூனல் மூலம் கால அவகாசம் பெறலாம். இதன் மூலம் கீழ்மட்ட ஊழலை குறைத்து சொத்து நிலைகளை தெளிவுபடுத்துவது நோக்கம். 3. பயன்பாடு அடிப்படையில் வக்ஃப் பை யூஸ் நீக்கம். பழமையான முறையில் சில சொத்துகள் நீண்டகால பயனாளர்களால் வக்ஃப் என வகைப்படுத்தப்பட்டன. இந்நியமம் நீக்கப்பட்டதால் ஆவண ஆதாரம் இல்லாமல் சொத்துக்களை வக்ஃப் என பதிவு செய்ய முடியாது. இது பழைய முஸ்லிம் மசூதிகள், கபறுகள் போன்ற இடங்களுக்கு எதிரான முடிவுகளை உருவாக்கக்கூடும் என விமர்சனம். 4. வக்ஃப் வாரியங்களின் அமைப்பில் மாற்றங்கள். வக்ஃப் போர்ட் இல் முஸ்லிம் அல்லாதவர்களும் உறுப்பினர்களாக சேர முடியும். போகரா பாவ மற்றும் அகா கஹானி சமுதாயங்களுக்கு தனி வக்ஃப் வாரியங்களை அமைக்க அனுமதி. வழக்கு மற்றும் தீர்ப்பு மாற்றங்கள். வக்ஃப் ட்ரைபியூனல் முடிவுகளுக்கு எதிராக 90 நாட்களில் உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்யலாம். லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 இன் விதிகள் இச்சட்டத்தில் பொருந்தும். ட்ரைபியூனல் இல் அறிஞர்கள் மற்றும் சட்ட நிபுணர்கள் மட்டுமே அமர்வு செய்யப்படுவர். 6. மத்திய அரசின் அதிகார வளர்ச்சி. மத்திய அரசு தற்போது அனைத்து மாநில வாரியங்களின் மீது மேலாண்மை அதிகாரம் பெறுகிறது. இது மாநில ஆட்சி சுயாட்சிக்கு எதிராகும் என அரசியல் விமர்சனங்கள் எழுகின்றன. சமுதாய எதிர்வினைகள் மற்றும் விமர்சனங்கள். பல முஸ்லிம் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சட்டத்தில் உள்ள புள்ளிகள் முஸ்லிம் சமுதாயத்தின் உரிமைகளுக்கு எதிராக உள்ளன என கூறுகின்றன. முக்கியமாக வக்ஃப் பை யூஸ் நீக்கம் பழமையான வழிபாட்டு இடங்கள் சட்டமுறை உரிமையில் இருந்து விலக்கப்படும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. மத்திய அரசின் சிறுபான்மை குறைபாடுகளை குறைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. இந்த 2024 திருத்தச் சட்டம் வக்ஃப் சொத்துக்களை மேம்படுத்தும் பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டாலும் அதன் சில புதிய விதிமுறைகள் சமூக அமைதி மற்றும் சமூக நீதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதே முக்கியமான கவலை. கடைசி நான் இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் போது ஒரு விஷயம் என்ன ரொம்ப கஷ்டப்பந்துச்சு. இந்த வக்ஃப் பத்தி நிறைய பேருக்கு தெரியல. எதுக்கு போராடுறீங்கன்னு கேட்ட அதுவும் தெரியல. நம்ம பள்ளிவாசல் இருக்கிற பெரியவங்களுக்கு கூட தெரியல. இதுல இன்னும் சில அவங்க சொத்து போயிடும்னு சொல்றாங்க. உங்களுக்கு யாரு சொன்னாங்கன்னு கேட்ட டிவில பார்த்தோம்னு சொல்றங்க. என்ன சொல்றது தெரியல. இதுல இருந்து ஒன்னு தெரியுது, நமக்கான ஒரு உண்மையான இஸ்லாமிய தலைவர் இல்ல. இன்னைக்கும் ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான் முஸ்லீம் சீஃப் மினிஸ்டர், வேற எந்த மாநிலத்திலும் 3வது 4வது கூட இல்ல. நாம ஒத்துமையா இல்ல, நம்ம கிட்ட உண்மையா எடுத்து சொல்ற ஆட்களும் இல்ல. மார்க்க கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சமுதாய கல்வி ரொம்ப முக்கியம். நீங்க எங்க தேடினாலும் இஸ்லாம் மாதிரி பகுத்தறிவு மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் ஒரு பிரச்சனை வந்த நம்மள தௌஹீத் பெருசா சுன்னிதில் பெருசா தப்லீக் பெருசான்னு திசை திருப்பி வீட்டுறாங்க. எல்லா பள்ளிவாசலை ஜும்மா நாள் வாரப்போ அங்கே வெளியே இருக்க யாசகம் கேட்குறவங்களுக்கு வக்ஃப் போர்டு இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்லுங்க. வக்ஃப் போர்டு நமக்கானது. அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான்.